அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். விமலா இப்படி ஒரு துரோகத்தை செய்துவிட்டு போவாள் என்று யாருமே நினைக்கவில்லை. அவள் செத்து 1 மாதம் ஆன பின்பும் கூட அவளது மகன் கண்ணனால் அதை ஜீரணிக்கவே முடியவில்லை. அவள் சாகும்போது 76 வயது. அந்த வயதிலும் ஒரு நாளும் ஓய்ந்து உட்கார்ந்ததில்லை. ஒல்லி என்று சொல்ல முடியாத குண்டான உடம்பு கணக்கிலும் சேராத நடுத்தரமான உடம்பு அவளுக்கு. சராசரி உயரத்தை விட சற்று கூடுதலான உயரம். அந்த வயதிலும் நடக்கும்போது தரையை நங் நங் என்று மிதித்துக் கொண்டு தரை அதிர அதிர நடப்பாள். இளம் வயதில் ஒரு குதிரையை போல துள்ளி துள்ளி நடப்பாளாம். அந்த காலத்து ஊர்க்குமரிகள் யாருக்குமே இல்லாத உடம்பு, யாருக்கும் இல்லாத உயரம். 10 குமரி பெண்கள் நின்றிருந்தாலும் இவள் மட்டும் தனியாக தெரியும் அளவுக்கு கச்சிதமான உடல் வாகு, காட்டமான பேச்சு, இரும்பை உரசுவது போல கரகர குரல். சாகும் வரை அந்த குரல் மட்டும் மாறவே இல்லை. கட்டுக்கடங்காத ஒரு காட்டு குதிரையை போல ஊரில் சுற்றி கொண்டு இருந்த அவளை எந்த தேசத்து ராஜகுமாரன் வந்து கொத்தி கொண்டு போக போகிறானோ என்று அப்போது ஊரே ஆவலோடு காத்து கிடந்தது. அவளுக்கேற்ற ஆடவன் அந்த சுற்று வட்டாரத்தில் எங்குமே இல்லை என்றும் கூட ஊரார் பேசிக்கொண்டனர். அவள் அப்பன் ஊரில் முக்கியமான தலைக்கட்டுக்காரன். 6 ஏக்கருக்கு மேல் நஞ்சையும் புஞ்சையும் இருந்தன அவனுக்கு. இவள் ஒரே வாரிசு. அதனால் அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் செல்லமோ செல்லம். குதிரையே இல்லாமல் குதிரை மீது போவதை போல் குதித்து குதித்து நடப்பதால் விமலா என்கிற அவளது பெயரையே மறந்துவிட்டு ஜான்சி ராணி என்றுதான் எல்லோரும் அழைத்தனர். அவளுக்கு பொருத்தமான மணவாளனை ஊராக தேடிக் கொண்டிருந்தான் அவளது தகப்பன். உள்ளூரில் இருந்த சில பெரிய வீட்டு பையன்களுக்கும் அவள் மீது ஆசை இருந்தது. அதே நேரம் அந்த முரட்டு குதிரையை நம்மால் அடக்க முடியுமா என்கிற பயமும் இருந்தது. இப்படி அவளுக்கான ராஜகுமாரனுக்காக அந்த ஊரே காத்து கிடந்த போதுதான் யாருமே எதிர்பார்க்காத அந்த அதிர்ச்சியான சம்பவம் நடந்தது. விமலா கர்ப்பமானாள். ஊரே வாயடைத்து போனது. கல்யாணமே ஆகாமல் கர்ப்பமான விமலாவை ஊரே காரி துப்பியது. அதற்கு காரணமானவன் யார் என்று தெரியாமல் ஊரே திக்குமுக்காடியது. தகப்பனும் தாயும் தோழிகளும் உறவுகளும் எவ்வளவு கேட்டும் கெஞ்சியும் அதட்டியும் மிரட்டியும் யார் காரணம் என்பதை மட்டும் சொல்லவே இல்லை விமலா. சோற்றில் விஷம் வைத்து அவளை கொன்று விடலாமா என அவசரமாக ஆலோசனை செய்தனர் உறவினர்கள். ஒத்தை பிள்ளையாக பெற்று செல்லமாக ஊட்டி ஊட்டி வளர்த்தவளை விஷம் வைத்து கொள்ள அவள் தகப்பனுக்கும் தாய்க்கும் நெஞ்சம் வரவில்லை. கிணற்றில் தள்ளி கொன்று விடலாமா என்று ஆலோசனை கேட்டான் தாய்மாமன். அப்படி தள்ளினால் அனாவசியமாக நீச்சல் அடித்து மேலே வந்து விடுவாளே, கை கால்களை கட்டி உடலில் பெரிய கல்லையும் சேர்த்து கட்டி கிணற்றில் தூக்கி போட்டு விடலாம் என்றான் சம்மந்தி முறைக்காரன் ஒருவன். அவளது கை கால்களை கட்டும் வலுவும் தைரியமும் யாருக்கும் இல்லை என்பதால் அதையும் கைவிட்டனர். உறவினர்கள் இப்படி தினம் ஒரு யோசனையாய் சொல்லி சொல்லி கைவிட ஒரு நாள் அதிகாலையில் சுகப்பிரசவத்தில் ஆண் குழந்தை பிறந்தே விட்டது. அவளது குழந்தைக்கு தலைக்கு ஊற்றவும் பிள்ளை பேருக்கான சாங்கியங்கள் சடங்குகள் செய்யவும் யாருமே வரவில்லை. அகலமான கருவண்டுகள் போன்ற கண்களும் சற்றே படர்ந்த மூக்கும் கீழ் உதட்டுக்கு கீழே சாந்து போட்ட அளவுக்கு கருப்பு மச்சமும் விமலாவின் உதடுகளை போன்று பலாச்சுளை உரித்து ஒட்ட வைத்ததை போன்ற செம்மண் நிற உதடுகளும் சிரித்த குழந்தையை தூக்கி கொஞ்சவும் முடியாமல் விலகி இருக்கவும் ஒப்பாமல் தத்தளித்தாள் விமலாவின் தாய். ஊராரின் வசவுகளுக்கும் எல்லல்களுக்கும் கேலிகளுக்கும் எவ்வித சலனமும் காட்டாத விமலா குழந்தையை குளிப்பாட்டுவதும் தலை சீவி சிங்காரிப்பதும் கொஞ்சுவதுமாக காலம் கழித்தாள். சாந்து தலையை காட்டிலிருந்து கிள்ளி வந்து பக்குவமாய் காய்ச்சி சாந்து உருக்கி தேங்காய் சிரட்டையில் ஊற்றி வைத்து காலையும் மாலையும் குழந்தையை சுடுதண்ணீரில் குளிக்க வைத்து நெற்றியிலும் கன்னத்திலும் தானே காய்ச்சிய சாந்தி பொட்டை வைத்து கொஞ்சினாள். கருமையான அதன் கண்களுக்காகவே அதற்கு கண்ணன் என அவளே பெயர் வைத்தாள். குழந்தை வளர வளர அதன் மூக்கு மட்டும் எங்கோ பார்த்ததை போன்ற பிரமையை ஏற்படுத்தியது எல்லோருக்கும். சற்றே அகலமான அந்த படர்ந்த மூக்கு யாரின் சாயலையோ ஞாபகப்படுத்தியது. ஆனால் சட்டென்று பிடிபடாமல் எல்லோரையும் குழப்பியது. குழந்தை தவழ்ந்து தவழ்ந்து
வீடெல்லாம் சுற்றுவதும் சிரிப்பதும் முட்டி போட்டு எழுவதும் 4 அடி நடந்து விழுவதும் வீடே புதிதாக மாறியது. குழந்தையின் பிஞ்சு கால்களால் மிதிப்பட்ட வீட்டின் மண்தரை ஜென்ம விமோசனம் பெற்றதாய் மனசு குளிர்ந்தது. மண்ணே குளிரும் போது மனிதர்கள் எம்மாத்திரம். அதற்கு மேல் விமலாவின் தாயும் தந்தையும் குருடர்களைப் போலவும் முடங்களைப் போலவும் சும்மா இருக்க முடியாமல் குழந்தையை வாரி அணைத்துக் கொண்டனர். ஊரை பற்றிய கவலையை உலகில் போட்டு மூடி வைத்தனர். அதற்கு பிறகும் கூட குழந்தையின் அப்பன் யார் என்கிற ரகசியத்தை விமலா யாருக்கும் சொல்லவில்லை. குழந்தை நடக்கத் தொடங்கிய போது அதன் முகமும் படர்ந்த மூக்கும் நடையும் அடிக்கடி பார்க்கிற யாரையோ நினைவுபடுத்திக் கொண்டே இருந்தது. ஆனால் யாரின் சாயல் என்றுதான் சட்டென்று யாராலும் யூகிக்க முடியாமல் தவித்தனர். குழந்தைக்கு 2 ஆண்டுகள் முடிந்த போது விமலாவை 2ஆம் தாரமாக கட்டிக் கொள்வதாக வந்து பெண் கேட்டான். அதே ஊர் நாட்டாமையின் மகன் சந்துரு. அப்போதுதான் சட்டென்று விழித்து கொண்டது ஊர். அந்த படர்ந்த மூக்கும் கால்களை விடுத்து நடக்கிற அந்த குழந்தையின் நடையும் அவனது சாயல் தானா? ஊரே குசுகுசு என பேசிக்கொண்டது. பேசி பேசி மாய்ந்து போனது. ஏற்கனவே திருமணமாகி 6 வயதில் ஒரு ஆண் குழந்தை இருக்கிறது அவனுக்கு. விமலாவின் அப்பாவோடு நெருங்கிய சிநேகிதம் இருந்தது சந்துருவுக்கு. அடிக்கடி விமலாவின் வீட்டுக்கு வந்து போவான். அப்போது இருவருக்கும் தொடர்பு ஏற்பட்டிருக்குமோ? ஊருதான் இப்படியெல்லாம் கணக்கு போட்டது. பெண் கேட்ட சந்துரு கூட அந்த குழந்தை தனக்கு பிறந்ததென வெளிப்படையாய் எதுவும் சொல்லவில்லை. யாருக்கு பிறந்ததோ ஊரின் பெரிய மனிதனை 2ஆம் தாரமாய் கட்டிக் கொள்வதாய் சொன்ன பிறகு இதில் மறுபெண்ணை இருக்க போகிறது. இப்படித்தான் ஊர் நினைத்தது. ஆனால் அதுதான் நடக்கவில்லை. அந்த குழந்தை அவனுக்கு பிறந்ததாக ஒப்புதல் தராதது மட்டுமல்ல, அவனை 2ஆம் தாரமாக கட்டிக்கொள்ளவும் சம்மதம் சொல்லவில்லை விமலா. மீண்டும் குழப்பத்தில் மூழ்கியது ஊர். யாருக்குத்தான் பிறந்தது அந்த குழந்தை? அதன் சாயலில் இருப்பவனை தானாக மணக்க முன்வருகிறான். இவள் ஏன் மறுக்கிறாள்? அப்படியானால் அவனுக்கு பிறக்கவில்லையா? அவனுக்கு பிறக்காத குழந்தைக்கு தாயான ஒருத்தி 2ஆம் தாரமாக மணக்க இவன் ஏன் ஆசைப்படுகிறான்? அவள் அழகிற்காகவா? அவள் தந்தையிடம் இருக்கும் சொத்திற்காகவா? பலவாறாக யோசித்து யோசித்து விடை கிடைக்காமல் சோர்ந்து போனார்கள் ஊர்க்காரர்கள். அவளை 2ஆம் தாரமாய் மணக்க பெண் கேட்டு போனவுடன் சந்துருவின் முதல் மனைவி தெருவில் நின்று மண்ணை வாரி தூற்றினாள். தலையிலும் மார்பிலும் வயிற்றிலும் அடித்துக் கொண்டு அழுதாள். அதற்கு பிறகு அவனோடு வாழ முடியாது என தன் குழந்தையை இழுத்து கொண்டு தன் தாய் வீட்டுக்கு போய்விட்டாள். முதல் மனைவி இப்படி தாய் வீட்டுக்கு போய்விட விமலாவும் 2ஆம் தாரமாய் ஒப்புக்கொள்ளாமல் மறுத்துவிட இரண்டும் கெட்டானாக நடுத்தெருவில் நின்றான் சந்துரு. வேறு வழியில்லாமல் ஊர் பெரிய மனிதர்கள் சிலரை அழைத்து கொண்டு முதல் மனைவியின் தாய் வீட்டுக்கு போய் அவர்களிடம் சமாதானம் பேசினான் சந்துரு. எவ்வளவோ பேசியும் அவனோடு வந்து வாழ மறுத்து விட்டாள் அவள். தனக்கு துரோகம் செய்துவிட்டு இன்னொருத்தி 2ஆம் தாரமாக்க துணிந்தவனோடு இனி சேரவே முடியாது என்று கராராக சொல்லி திருப்பி அனுப்பிவிட்டாள். அதற்கு பிறகாவது விமலா தனக்கு 2ஆம் தாரமாக வாழ்க்கைப்பட வேண்டும் என்று அவள் தகப்பனிடம் கெஞ்சினான் சந்துரு. விமலாவின் தாயும் தகப்பனும் உறவினர்களும் கூட அதற்கு சம்மதம் தெரிவித்தனர். அப்போதும் கூட விமலா சம்மதிக்கவே இல்லை. அவளை வற்புறுத்தினாலோ கட்டாயப்படுத்தினாலோ குழந்தையோடு சேர்ந்து தூக்கு போட்டு கொண்டு செத்து போய் விடுவதாக மிரட்டினாள். அதற்கு பிறகு யாருமே அதை பற்றி பேசவில்லை. தகப்பனோடு சேர்ந்து விவசாயம் பார்த்தாள் விமலா. புடவையையும் பாவடையையும் இடுப்பில் மடித்து சொருகிக் கொண்டு ஏரோட்டினாள், பரம்படித்தாள். ஒரு ஆண்மகன் செய்யும் அத்தனை வேலைகளையும் செய்தாள். குழந்தை வளர வளர பழைய சம்பவங்களை கொஞ்சம் கொஞ்சமாக மறக்கத் தொடங்கியது ஊர். ஆனால் சந்துரு மட்டும் வாழ்க்கையின் எல்லா பிடிப்புகளையும் உதறிவிட்டு பஞ்ச பரதேசியை போல திரிந்து கொண்டிருந்தான். மார்பு வரை புதராய் தொங்கும் தாடியும் முகமே தெரியாத அளவுக்கு மண்டிய மீசையும் ஊரூராக சுற்றி கொண்டிருந்தான். அவனது பரதேசி கோலத்தை பார்த்து பார்த்து மனம் நொந்து மாண்டு போனார் அவன் தகப்பனார் நாட்டாமை. அண்ணன் வளர வளர அவனது பிறப்பு பற்றி ரகசியங்கள் ஊருக்குள் பலவிதமாய் புகைந்து கொண்டிருப்பது அறிந்து உள்ளுக்குள் மருகத் தொடங்கினான். அப்பன் பெயரை தெரியாமல் வாழ்வது 1000 பேருக்கு நடுவில் எந்நேரமும் அவமானத்தோடு உலவுவது போல கூசிக்கொண்டே இருந்தது உடலும் மனசும். சந்துருவாக இருக்குமோ? ஒருவேளை அவனது அப்பன் நாட்டாமையாக இருக்குமோ? அல்லது ஊர் பேர் தெரியாதவனாக இருக்குமோ?
ஒருவேளை குந்தி தேவிக்கு பிறந்தது போல சூரியனுக்கோ சந்திரனுக்கோ அல்லது காத்து கருப்புக்கோ பிறந்திருப்பானோ என ஊரார் ரகசியமாகவும் சில நேரங்களில் வேண்டுமென்றே வெளிப்படையாகவும் பேசிக்கொள்வதை கேட்டு பல இரவுகளையும் பல பகல்களையும் கண்ணீருக்குள் கரைத்திருக்கிறான் கண்ணன். விமலாவோ அதை பற்றி எந்த கவலையும் இன்றி பயிர்களோடும் மாடுகளோடும் தன் வாழ்வை கழித்தாள். விமலாவை பற்றிய கவலைகள் அரித்து அரித்து நாடி தளர்ந்து பெயர் தெரியாத வியாதியில் வீழ்ந்த அவள் தகப்பனுக்கு 6 ஏக்கரில் 3 ஏக்கரை விற்று பெரிய பெரிய மருத்துவமனைகளில் எல்லாம் வைத்தியம் பார்த்தும் கூட பிழைக்காமல் செத்து போனார். அவர் செத்த மறுவருடமே அவள் தாயும் போய் சேர்ந்து விட்டாள். மிச்சம் இருந்த நிலத்தில் மண்ணோடு மண்ணாக உழைத்துதான் கண்ணனை வளர்த்தாள் விமலா. அவனை BA வரையில் படிக்க வைத்தாள். கண்ணுக்கு லட்சணமான பெண்ணாக பார்த்து கல்யாணமும் செய்து வைத்தாள். உழைத்து உழைத்து ஆவியற்று போய் நிலத்தில் நிற்க முடியாமல் அவள் திணறிய போது கண்ணனும் துணையாக நிற்காமல் வேடிக்கைதான் பார்த்தான். படிப்பும் பகட்டுமாய் வளர்ந்த உடம்பு பயிர் தொழிலுக்கு தாங்குமா? BA படிப்புக்கு சிப்காட் கம்பெனியில் ஏதோ ஒரு வேலைக்கு போக விவசாயத்தை படிப்படியாக குறித்து கொண்ட விமலா வீட்டோடு சின்னதாய் ஒரு கடை வைத்து வியாபாரம் செய்ய தொடங்கினாள். கண்ணனுக்கு வரிசையா 5 பிள்ளைகள், 6வதாய் ஒரு பெண். கடைக்குட்டியான அந்த பெண் குழந்தை பாட்டி விமலாவையே உரித்து கொண்டு பிறந்திருந்தாள். அதற்கு மீனாட்சி என பெயர் வைத்த விமலா எந்நேரமும் அவளை இடுப்பிலேயே சுமந்து கொண்டு திரிந்தாள். கடை வைத்த பிறகு மீனாட்சியை தன்னோடு கடையிலே வைத்துக் கொண்டாள். விமலாவை போலவே உயரம், குதிரை வால் முடி, நங்கு நங்கு என்ற நடை மீனாட்சிக்கும். கண்ணனின் மாத சம்பளத்தில் 6 பிள்ளைகளுக்கு என்னதான் செய்துவிட முடியும்? விமலாதான் கடை வருமானத்தில் பேரன்களையும் பேத்தியையும் படிக்க வைத்தாள். விமலாவின் சாமர்த்தியத்தை ஊரே மெச்சியது. அப்போதெல்லாம் கண்ணனுக்கு அவள் தெய்வமாக தெரிந்தாள். ஆண் பிள்ளைகள் 10வதும் 12வதுமாய் படித்து சிப்காட் தோல் தொழிற்சாலைக்கும் இரும்பு கம்பெனிகளுக்கும் வேலைக்கு போக இருந்த 3 ஏக்கர் நிலத்தை விற்று கல்யாணம் செய்து வைத்தாள். கடைசி பையனின் கல்யாணத்தோடு இருந்த நிலங்கள் எல்லாம் இல்லாமல் போக பிள்ளைகளும் தன் மனைவிமாரோடு சிப்காட் பக்கம் தனி குடித்தனம் போய்விட்டனர். கடைசியில் மிஞ்சியது விமலாவும் கண்ணனும் அவன் மனைவியும் கடைக்குட்டி மீனாட்சியும் தான். இருந்த ஓட்டு வீடும் கடையும் தான் சொத்து என நின்றது. பேத்தி மீனாட்சி கல்லூரிக்கு அனுப்பி படிக்க வைத்தாள் மீனா. மீனாட்சியும் பெற்றவர்களை விட எந்நேரமும் பாட்டியுடன் தான் இருந்தாள். இரவிலும் பாட்டியை கட்டி கொண்டுதான் தூங்குவாள். ஊரார் சொன்ன கதைகளை பற்றி எல்லாம் மீனாட்சிக்கு எந்த கவலையும் இல்லை. கல்லூரிக்கு போய்விட்டு வந்தால் பாட்டியோடு கடையில் தான் இருப்பாள். பாட்டிக்கு வியாபாரத்தில் உதவினாலும் அவளை ஒரு துரும்பை கூட எடுத்து போட விட மாட்டாள். பேத்தியின் துணிகளை துவைத்து போடுவது, மடித்து வைப்பது, அவளுக்கு சாப்பாடு போடுவது, தலைவாரி தானே பூத்தொடுத்து வைத்து அழகு பார்ப்பது என பேத்திக்காகவே நாட்களை செலவிட்டாள். மீனாட்சியின் படிப்பும் பேச்சும் நடையும் அழகும் கிழவிக்கு மனம் கொள்ளாத பெருமையாக இருந்தது. கிழவியின் வாழ்க்கையில் அந்திம காலத்தில் பூத்து குலுங்கிய குறிஞ்சி பூவை போல் மீனாட்சி இருந்தாள். உன் பேத்தி மீனாட்சி இளவட்ட வயசுல உன்னை பார்த்த மாதிரியே இருக்காளேடி என்று கிழவியின் வயதொத்த பாட்டிகள் தாடையில் கை வைத்து அதிசயிக்கும் போது இனிப்பு ஜிலேபியை பார்ப்பது போல பேத்தியை ஆசை தீர பார்த்து சிரித்துக் கொள்வாள் கிழவி. பாட்டியும் பேத்தியும் தெருவில் நடந்து போனால் நமட்டு சிரிப்பு சிரித்துக் கொள்ளும் ஊர். மீனாட்சி மட்டும் தனியாக போனால் அந்த காலத்தில் விமலா நடந்த நடையை நினைவுபடுத்தும் பெருசுகளுக்கு. ஏண்டிமா, இந்த பொண்ண வரி குதிரை மாதிரி இப்படி வளர்த்திருக்குதே இந்த கிழவி, அவளாட்டமே இதுக்கும் புத்தி கித்தி கெட்டு போச்சுன்னா என்னடி பண்றது என்றாள் ஒரு கிழவி. தொடரும். நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.